இந்திய உணவகங்கள், முடித்திருத்தும் நிலையங்கள் மற்றும் நகை கடைகளில் நிலவும் தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண உள்துறை அமைச்சுடன் இணைந்து பணியாற்றவிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில்துறையினர் அந்நிய தொழிலாளர்களுக்கான விண்ணப்பங்களை முறையாக செய்ய வேண்டும் என்றும் அவை நிச்சயமாக உள்துறை அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்மள எப்படி அப்ரூவல் கொடுப்போம்? ஒன்று, நீங்களை அந்த அக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது சில கைட்லைன்ஸ் இருக்குது. சொந்தோ டெம்பாட் திங்கால், அவங்கள எங்கே தங்குறாங்க, எப்படி வேலைக்கு போகிறாங்க, அந்த அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ணிங்களா நம்மளை கேடிஎன்க்கு நம்மளை அனுப்புவோம். ஸோ நம்மளை அனுப்பிட்டு நம்மளை சொல்லுவோம், ஓகே இத்தனை பேருக்கு இத்தனை கோத்தா தேவை. இன்று புத்ராஜயாவில் மனிதவள அமைச்சின் அலுவலகத்தில் வருகை நேர பதிவு மற்றும் உயர் நிர்வாகத்தின் விளக்கமளிப்பை கேட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்துஸ்ரீ ரமணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே வரும் 2 ஆண்டுகளில் 2026-2035 தேசிய மனிதவள கொள்கையை உருவாக்குவது உட்பட கிக் எனப்படும் தற்காலிக தொழில்சார் பொருளாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஆலோசனை மன்றம் மற்றும் நடுவர் மன்றம் அமைப்பது ஆகியவை மனிதவள அமைச்சின் முன்னுரிமைகளில் அடங்கும். வளர்ந்து வரும் கிக் தொழில்துறைக்கு முன்னுரிமை வழங்கும் ஒரு நியாயமான மற்றும் கவனம் செலுத்தும் நிர்வாகமாகவும் பிரச்சனைகளை தீர்வு காணும் ஒரு முறையாகவும் செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தொழிலாளர் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப கிக் தொழிலாளர்களின் நலன் கட்டமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமானது என்று அவர் கூறினார்.